பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருக்கிறீங்களா? வீட்டில் எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்காங்களா? குட்டி பிள்ளைகளை கேட்டால் தான் தெரியும். சின்ன பிள்ளைகள் சொல்லுங்கள், உங்கள் வீட்டில் எல்லோரும் சந்தோஷமாக இருக்காங்களா இல்லையா? எல்லாருக்கும் சோர்வு இருக்குதா, கலக்கம் இருக்குதா? ஏசப்பா எல்லாத்தையும் மாற்றிடுவாங்க. சரியா? உங்கள் ஜெபத்தை ஏசப்பா கேட்குறாங்கல்ல. இப்போ பெரியவங்களெல்லாம் கூப்பிடுங்க, எல்லாம் கூப்பிடுங்க, ஜெபிக்கலாம். நம்ம இன்றைக்கி யாக்கோபுடைய வாழ்க்கையிலிருந்து ஒரு காரியத்தை நம்ம சுருக்கமாக தியானித்து ஜெபிக்க போகிறோம். வேத புஸ்தகத்தில் ஆதியாகமம் 32 அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. ஆதியாகமம் 32 அதிகாரத்தில் கடந்த வாரம் அவருடைய ஜெபம் நம்ம அவர் ஜெபித்த காரியம். இப்போ அவர் ஜெபித்த விதம், ஒரு போராடி ஒரு ஆசீர்வாதத்தை தேவனிடத்தில் பெற்றுக்கொண்டார். அது 24 வசனத்திலிருந்து 29 வரை வாசிக்கும்போது நீங்கள் பார்க்க முடியும். பாருங்களேன். யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடியும் அளவும் அவனுடனே போராடி அவனை மேற்கொள்ளாததைக் கண்டு அவனுடைய தொடை சந்தை தொட்டார். அதனால் அவருடனே போராடுகையில் யாக்கோபின் தொடை சந்து சுளுக்கிற்று. அவர், நான் போகட்டும், பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவன், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடமாட்டேன் என்றான். அவர், உன் பெயர் என்ன என்று கேட்டார். யாக்கோபு என்றான். அப்பொழுது அவர், உன் பெயர் இனி யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும். தேவனோடும் மனிதரோடும் போராடி மேற்கொண்டாயே என்றார். அப்பொழுது யாக்கோபு, உம்முடைய நாமத்தை எனக்கு அறிவிக்க வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவர், நீ என் நாமத்தை கேட்பானேன் என்று சொல்லி அங்கே அவனை ஆசீர்வதித்தார். இவ்வளோ அற்புதமான காரியம். யாக்கோபு தனித்திருந்து தேவனோடு ராத்திரி எல்லாம் போராடி ஜெபித்த ஒரு இடம். யாப்போக்கு நதியை கடந்து அவருடைய மனைவி பிள்ளைகளை எல்லாம் விட்ட பிறகு, நீங்கள் எல்லாம் போங்க, நான் கொஞ்சம் பிந்தி தனித்திருக்கேன். தனிமையாய் அவர் ஆண்டவரோடு போராடுகிறார். அவரோட போராட்டம், ஒரு போராட்ட ஜெபம். தேவனோடு நேரடியாக ஒரு போராடுகிறார். என்ன போராட்டம்? என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை போக விட மாட்டேன். ஆண்டவர் சொல்றார், பொழுது விடிந்து வருகிறது, என்னை விட்டுற யாக்கோபு, நான் போகட்டும்னு சொல்கிறார். இல்லை என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நாம் போக விட மாட்டேன். விடாப்படியாக ஜெபிக்கிறார். நீங்கள் அந்த மாதிரி சில சமயம் ஜெபிக்க வேண்டியது வரும். உம்மை விட மாட்டேன், நீங்கள் இதுக்கு பதில் தரணும், இந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கணும், இவங்களை ரட்சியத்தை ஆகணும், இவங்களுக்குள்ள மாற்றத்தை கொடுத்தே ஆகணும், இந்த காரியத்தில் அற்புதம் நடந்தே ஆகணும், இந்த சாத்தானுடைய கிரியை அழிந்தே ஆகணும். அந்த மாதிரி விடாப்படியாக போராடி ஜெபிக்கிற ஜெபம். சில சமயம் அப்படி சில காரியத்துக்கு நம்ம ஜெபிக்க வேண்டியது வரும். பாருங்கள், அந்த மாதிரி யாக்கோபு விடாப்படியாக ஆண்டவரிடத்தில் போராடி அவர் ஜெபிக்கிறார். இப்போ ஆண்டவரே சொல்கிறார், யாக்கோபு என்னை விட்டுருப்பா, நான் போகட்டப்பான்னு சொல்கிறார். நான் விட முடியாது. கர்த்தரை ஒரு மனுஷன் எப்படி தேவனை பிடித்து நிறுத்த முடியும்னு நினைக்கிறீங்க? கர்த்தர் எவ்வளோ பெரிய தேவன், அவரை பிடிச்சி நிறுத்திட முடியுமா? அவர் கெஞ்சுற மாதிரி கேட்குறாரு, என்னை விட்டுரு, லீவ் மீ அலோன் ஜேக்கப், நான் விடிந்து வருகிறேன், நான் போகட்டும்னு சொல்கிறார். நான் விட மாட்டேன் உங்களை. எப்படி ஆண்டவரை பிடித்து நிறுத்தினான்? எது தேவனை அப்படி நிறுத்த வைத்தது? இந்த ஜெபத்தை குறித்து ஓசியா 12 அதிகாரத்தில் ஒரு வசனம் எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்கள், வேத புஸ்தகத்தில் ஓசியா 12 அதிகாரம் 4 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் தூதனானவரோடே போராடி மேற்கொண்டான். தூதனானவர், தூதன் என்று சொன்னால் தேவதூதன், ஏஞ்சலை குறிக்கும். தேவதூதனானவர் என்றால் இயேசுவை குறிக்கும். பழைய ஏற்பாட்டு காலத்தில் எங்கெல்லாம் தேவதூதனானவர் என்று சொல்லப்படுகிறதோ அதெல்லாம் இயேசுவை குறிக்கும். அப்போது தூதனானவரோடே போராடி மேற்கொண்டான். எப்படி மேற்கொண்டான்? அழுது அவரை நோக்கி கெஞ்சினான். அழுதான் யாக்கோபு. என் ஆசீர்வாதத்தால் ஒழிய விட மாட்டேன். பிளஸ் மீ லார்ட், பிளஸ் மீ லார்ட். அவனுக்கு என்ன ஆசீர்வாதம் விட? 1க்கு 4 மனைவிமார்கள், பிள்ளைகள், சொத்துக்கள், கோடீஸ்வரன். அவனுடைய சொத்துக்கள், ஆடு மாடு ஒட்டகத்தை கணக்கு போட்டால் கோடீஸ்வரன் ஆக்கிட்டார் ஆண்டவர் அவனை. அப்போ அவனுக்கு ஒரு குறையும் இல்லை. அப்போ என்ன ஆசீர்வாதம் கேட்கிறார்? என் ஆசீர்வாதத்தால் ஒழிய போக விடும். அவருக்குள்ள ஒரு பயம், ஒரு கலக்கம், ஒரு குழப்பம். ஆண்டவர் ஒரு புது மனிதனாய் மாற்றுகிறார். இனி யாக்கோபு அல்ல, நீ இஸ்ரவேல், தேவனுடைய பிரபு எனப்படுவாய். யாக்கோபு என்றால் எத்தனை என்று அர்த்தம் என்று சொல்லப்படுகிறது.
ஆனால் இஸ்ரவேல் என்றால் தேவனுடைய பிரபு, ஒரு பெரிய மாற்றம். அதான் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம், மாற்றம். தேவனுடைய பிள்ளை என்கிற ஸ்லாக்கியம், நான் தேவனுக்கு சொந்தம் என்கிற ஸ்லாக்கியம், முற்றிலுமாய் பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து விடுதலை பெற்று தேவனுடைய பிரபு என்று அழைக்கப்படுகிற ஒரு பெரிய பாக்கியம். அழுது அவரை நோக்கி கெஞ்சுகிறார். அந்த கண்ணீர் தான் ஆண்டவரை நிறுத்துகிறார். ஆண்டவர் சொல்றார், யாக்கோபே அழாது, நீ அழுதா என்னால் போக முடியாது, நீ கண்ணீர் வடித்து கொண்டிருந்தால் என்னால் போக முடியாது, உன்னை எப்படி நான் விட்டுட்டு போகிறது, நீ அழாத. ஒரு தாய் வெளியே கிளம்புறாங்க, அந்த சின்ன குழந்தை அழுகுது, 2 வயசு குழந்தை அழுகுது, தாய் போகிறாங்க அப்படின்னு சொல்லி, நான் விடமாட்டேன் கூட வருவேன்னு அழுகுது, விட்டாப்படியாக விழுந்து பொருளுது அழுகுது. அந்த தாய்க்கு போக மனம் வராது, குழந்தை கண்ணில் கண்ணீர், அது அழுதுகிட்டே இருக்குல்ல, நீ அழாத, அம்மா வந்துடுவேன், இப்போ வந்துடுவேன், கடைக்கு தான் போகிறேன், இப்போ வந்துடுவேன், உன்னை தூக்கிட்டு போக முடியாது, அழாத. கண்ணீரை தொடச்சி அழுகையை நிறுத்தினா தான் அந்த தாய் போவாங்க. இந்த அழுது கொண்ட வரைக்கும் தாயை அது நிறுத்தி விடும். அந்த தாயினுடைய அன்பு அந்த குழந்தையினுடைய கண்ணீரை நெருக்க வைத்து விடும். ஆண்டவர் நம்ம மேலே வச்சிருக்கிற அன்பு நம்ம கண்ணீர் வடித்தால் அவரை நெருக்க வைத்து விடும். கடந்து போக அவரால் முடியாது. ஐ cannot go. நீ அழுது கொண்டிருக்கிறா, நீ கண்ணீர் வடிக்கிறா, எப்படி நான் போக முடியும்? யாக்கோபே அழாதேன்னு சொல்கிறார். அழாத நிறுத்த மாட்டேன், ஆசீர்வதிங்க. கர்த்தர் அங்கே அவனை ஆசீர்வதித்தார். இன்றைக்கு உங்களுக்கு என்ன ஆசீர்வாதம் வேணும்? என்ன ஆசீர்வாதம்? சுகம் வேணுமா? பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படணுமா? கற்பத்தின் கனியா? இந்த கடன் பிரச்சனை மாறணுமா? ஆவிக்குரிய ஆசீர்வாதம். என் பிள்ளைகள் எல்லாம் ரட்சிக்கப்படும், என் குடும்பம் எல்லாம் ரட்சிக்கப்படணும், நாங்கள் எல்லாம் வருகைக்கு ஆயத்தப்படணும். அந்த ஆசீர்வாதம் வேணும். என்ன ஆசீர்வாதம் வேணும்? முழங்கால் படியிடுங்க, உங்கள் கண்ணீரை சிந்தி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரை விட மாட்டேன், இந்த ஆசீர்வாதம் வேணும். என் குடும்பத்துக்கு இந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதம் வேணும். என் பிள்ளைகள் எல்லாம் ரட்சிக்கப்படும், என் குடும்பத்தில் எல்லாரும் ரட்சிக்கப்படணும், எல்லாரும் வருகைக்கு ஆயத்தப்படணும். என் குடும்பமே கர்த்தருடைய குடும்பமா, இயேசுவின் குடும்பமா இருக்கணும். இந்த பாவ சாபெல்லாம் குடும்பத்தை விட்டு ஒழியணும். எங்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணும், சமாதான வீட்டுக்குள்ள காணப்படணும். இந்த கற்பத்தின் கனியங்களுக்கு வேணும். எங்கள் சந்ததி ஆசீர்வதிக்கப்படணும். இந்த பிரச்சனைக்கு முடிவு வரணும். ஆண்டவரிடத்தில் கண்ணீரோடு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் உடைய கண்ணீரை பார்க்கிறார். என் மகனே, என் மகளே, நீ கழுது கொண்டிருந்தால் என்னால் போக முடியாது. I cannot go. நான் உன்னை விட்டு போக முடியாது. Because you are crying, you are shedding tears. உன் கண்ணில் கண்ணீரை பார்த்த பிறகு என்னால் எப்படி போக முடியும்? கண்ணீரோடு ஜெபம் பண்ணுங்க. தகப்பனை கண்ணீரோடு ஜெபிக்கிறவனுடைய மகளை பாருங்க, இந்த மகனை பாருங்க, இந்த தாயாரை பாருங்க. இந்த பிள்ளைகள்லாம் கண்ணீரோடு அழுது ஜெபிக்கிறாங்க. ஆண்டவரை ஆசீர்வதித்தால் ஒளிய போக விட மாட்டோம் என்று கண்ணீரோடு ஜெபிக்கிறாங்க. இனி யாக்கோபனுடைய கண்ணீருக்கு இறங்கி அற்புதம் செய்தீங்களே. இந்த பிள்ளைகளுடைய கண்ணீருக்கு இன்றைக்கு ஒரு அற்புதம் நடக்கணும். இந்த குடும்பத்தில் ஒரு அற்புதம் நடக்கணும். இந்த வீட்டில் ஒரு அற்புதம் நடக்கணும். அவங்க வேண்டிக் கொள்ளுகிறதை நிறைவேற்றப்படணும். தடைகள் நீங்கணும், காரியம் வாய்க்கணும், கட்டுகள் அறுக்கப்படணும், சாபங்கள் மாறணும். இதுவரை தடைப்பட்டு போன காரியம் வாய்க்கணும், சந்ததி பெருகணும், குழந்தை செல்வம் உண்டாகணும், நிந்தைகள் அவமானங்கள் மாறணும். இன்றைக்கு ஒரு அற்புதம் நடக்கணும். இவங்களை அநேகருக்கு ஆசீர்வாதமாக தெரிந்து கொண்டீங்களே. என் கிராமம் ரட்சிக்கப்படணும், எங்க தெருவில் இருக்கிற எல்லாரும் ரட்சிக்கப்பட்டு வருகைக்கு ஆயத்தப்படணும். எங்க சபையில எழுப்புதல் வரணும். எங்க மாவட்டத்தில், எங்களுடைய மாநிலத்தில் ஆவியானவர் ஊற்றப்படணும். எல்லாரும் ரட்சிக்கப்படுவதை நான் பார்க்கணும். கொடிகாரங்க எல்லாம் ரட்சிக்கப்படணும், வாலிபர்கள் எல்லாம் ரட்சிக்கப்படணும். ஆண்டவரே, அந்த மாற்றத்தை பார்க்கணும், இந்த எழுப்புதலை பார்க்கணும். ஆவியானவர் ஊற்றப்படணும். எங்க சபையில எழுப்புதல் வரணும். எங்க சபையில் இருக்க இந்த பாவங்கள் எல்லாம் ஒழியணும். இந்த உமக்கு துக்கப்படுத்துகிற காரியெல்லாம் ஒழியணும். எங்களுடைய சபை ஆதி துறைச்சபை போல மாறணும். என்னென்ன காரியத்துக்கு அழுது ஜெபிக்கிறாங்களோ, கண்ணீரோடு ஜெபிக்கிறாங்களோ, அதிலெல்லாம் அற்புதம் நடக்கட்டும். நீர் ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விட மாட்டோம். இந்த காரியத்தில் அற்புதம் செய்யுங்க. எழுப்புதல் அக்கினியை போடுங்க. எங்கள் சபை ஆதி துறைச்சபை போல மாற்றுங்க. எங்கள் குடும்பத்தில் ஆவியானவர் ஊற்றப்படட்டும். ஆசீர்வாதம் உண்டாகட்டும், எழுப்புதல் உண்டாகட்டும், ஜெபாவி ஊற்றப்படட்டும். என்னென்ன காரியத்துக்கு உம்முடைய பிள்ளைகள் கண்ணீரோடு ஜெபிக்கிறாங்களோ அதில் அற்புதம் நடக்கட்டும், அற்புதம் நடக்கட்டும். நிந்தைகள் மாறட்டும், அவமானங்கள் நீங்கட்டும், தடைகள் விலகட்டும், அற்புத அதிசயங்கள் நடக்கட்டும். இயேசுவின் நாமத்தில்
ஆனபடியினால் அங்கே அவனை ஆசீர்வதித்தார் என்று வாசிக்கிறோமே. இன்றைக்கு இந்த பிள்ளைகளை இங்கே ஆசீர்வதியும், இந்த குடும்பத்தை ஆசீர்வதியும். அவங்க வேண்டிக் கொள்வதை நிறைவேற்றி தாரும். யாக்கோபுடைய ஜெபத்துக்கு பதில் கொடுத்த தேவன் அந்த ஆசீர்வாதத்தை அருளை செய்யும், ஆசீர்வாதத்தை அருளை செய்யும். உடைய பாதத்தை பிடித்து நிற்கிறோம், கெஞ்சி அழுதை ஜெபிக்கிறோம். உடைய பிள்ளைகளுக்கு அற்புதம் செய்யும். நீ செய்துவிட்டதற்காக நன்றி, பதில் தந்து விட்டதற்காக நன்றி, எல்லா சூழ்நிலைகளை நன்மையாய் மாற்றுகிறதற்காய் நன்றி. யாக்கோபை ஆசீர்வதித்ததை போல எங்களை ஆசீர்வதித்த அன்பிற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நாங்கள் அற்புதத்தை எதிர்பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, ஆண்டவர் உம்முடைய கண்ணீரை கண்டார். யாக்கோபுடைய கண்ணீருக்கு இறங்கி ஆசீர்வதித்த ஆண்டவர் ஆசீர்வதித்து விட்டார். அற்புதத்தை பார்ப்பீங்க. விசுவாசத்தோட அற்புதத்தை எதிர்பாருங்க. நீங்கள் கண்டு களி கோருவீங்க. தினந்தோறும் குடும்ப ஜெபத்தை விட்டு விடாதுங்க. இந்த மாதிரி ஜெபிங்க. உங்கள் வீடு ஒரு மோட்சமாக இருக்கணும், குட்டி மோட்சமாக இருக்கணும். சாத்தானுக்கு இடம் கொடுத்துடாதுங்க. உடனே காரியங்களை சரிப்படுத்தி ஜெபிக்க ஆரம்பிங்க. தின வேதத்தை தியானிங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களோடும் உங்களுடைய குடும்பத்தோடும் என்றென்றைக்கும் நிலைத்திருப்பதாக. ஆமேன்.